எப்பவுமே ஸ்போர்ட்ஸ் பிளேயர் வந்து ஸ்போர்ட்டிவா எந்த விஷயத்தையுமே ஒரு லீடர்ஷிப்போட ஸ்போர்ட்ஸிவாக எடுத்துக்கணும். ஸ்போர்ட்டிவ் தான் நம்மளை வந்து வெற்றி பாதையில் கடத்தி செல்லும். எப்படி நமக்கு இம்பார்ட்டன்ட் இந்த வேர்ல்டில் கல்வியோ எஜுகேஷன் இஸ் மோர் பவர்ஃபுல். ஆனால் அதற்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது என்னன்னா ஹெல்த், ஃபிட்னஸ், ஸ்போர்ட்ஸ். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஒரு பறக்கும் விமானம் போல இந்த பிளேயர்ஸ் ஸ்பீட் ஸ்கேட்டர்ஸ் வந்து அவங்க வந்து உயரத்தில் வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ அதையெல்லாம் பார்க்கும்போது பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ தியாகங்கள் பண்ணி கோச்சஸ் வந்து எவ்வளோ ஐடியாக்களெல்லாம் கொடுத்து ஸோ இந்த ஸ்போர்ட்ஸை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் வந்து 23 ஸ்டேட்ஸ் வந்து குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ உங்களையெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் நேரு ஸ்டேடியத்தில் பார்க்குறதுல ஒன்றைய மகிழ்ச்சி. பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைகளுக்காக, அவங்களோட வளர்ச்சிக்காக, அவங்களுடைய எதிர்காலத்துக்காக ரொம்ப தியாகம் பண்ணி இந்த விளையாட்டை ஊக்கம் தந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் நேஷ்னல் பிரசிடென்ட் வந்திருக்காங்க, நம்ம ஸ்டேட் பிரசிடென்ட், ஜெனரல் செக்ரட்டரி, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுடைய செக்ரட்டரிக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களோட அவங்களுடைய லைஃப் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருந்தால் இந்த சின்ன குழந்தைகளை ரோல் ஸ்கேட்டிங்கில், ஸ்பீட் ஸ்கேட்டிங்கில் கொண்டு வர முடியுங்கிறத நம்ம பெற்றோர்கள் பார்க்க முடியும். வெளியே இருக்கும்போது நமக்கு ஈஸியாக தெரியும், ஆனால் உள்ள விளையாடும் போது அந்த விளையாட்டு வீரர்களுக்கு தான் அதனுடைய ஒவ்வொரு செகண்ட் எவ்வளோ வேல்யூ. எப்படிப்பட்ட ஒரு ஒலிம்பிக்கில் நம்ம இங்கேருந்து இந்திய மண்ணில் தமிழ்நாட்டில் இருந்து அதுவும் சென்னையிலிருந்து ஒரு விளையாட்டு வீரர் வந்து ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் வாங்கும்போது அந்த பேரண்ட்ஸுக்கும் அந்த தேசத்துக்கும் கிடைக்கிற பெருமை இருக்குது. அது நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி தரும். அதுபோல் இந்த ஸ்பீட் ஸ்கேட்டர்ஸும் இங்கேருந்து புறப்படணும். 25வது ஆண்டு விழா அந்த விளையாட்டுப் போட்டியில் அந்த குழந்தைகள் வந்து ஒவ்வொருத்தரும் ஸ்போர்ட்டிவாக உங்களுடைய லைஃப்பில் ரொம்ப சேலஞ்சிங்காக பாசிட்டிவாக, அதாவது நம்மளை சுற்றி எத்தனை நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவாக நம்ம எடுக்க கற்றுக்கணும். நானும் ஒரு முறை நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல், வேர்ல்டு சாம்பியன் லெவலில் சைக்கிளிங் போகும்போது எவ்வளோ வந்து வேதனைகள், சோதனைகள்லாம் தாண்டி தான் நம்ம வர முடியும். ஸோ நம்ம எப்போவுமே ஸ்மைல் ஃபேஸ் வச்சுக்கணும். நம்ம அப்பா அம்மாட்டையும் சரி, நம்ம கோச்சுக்கிட்டையும் சரி, பாசிட்டிவாக நம்ம பேசும்போது, ஸ்மைலோடு பேசும்போது நம்மளை அறியாமலே ஒரு வெற்றி கிடைக்கும்.